ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பிக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பேக் செஞ்சுருக்கோம். ஸ்கூல் லஞ்ச் பேக்கு. ஸோ அதோட மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த பேக் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. பாருங்கள், ஸ்கூல் லஞ்ச் பேக் ஒன்று செஞ்சுருக்கோம். இதில் வெல்க்ரோ வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஓப்பன் டைப் இது வந்து வெல்க்ரோ வச்சு செஞ்சுருக்கோம். பாருங்கள், சூப்பரான பை ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 8 அடியில் நமக்கு 21 ஒயர் தேவை. பிங்க் கலரில் 19 ஒயரும், ஒயிட் கலரில் 2 ஒயரும் தேவை. ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலர் தான் ஃபஸ்ட் நம்ம ரன்னிங் ஒயர் எடுக்கணும். பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ரன்னிங் ஒயர் எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லையா, இந்த சைட் பேஸுக்காக நம்ம விடுவோம் இல்லையா, அது வந்து 3 அடி நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை இங்கேருந்து ஒயர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சு ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிங்க்கு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஒயிட். ஒரு லைன் முடிச்சுட்டு மேலே வந்து பிங்க் கலரில் 2 லைனும் ஒயிட் கலரில் ஒரு 3 லைன் போடுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பிங்க் கலரில் 2 லைன், ஒயிட்டில் ஒரு 3 லைன் போட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கப்புறம் மேல் இது வந்து ஒரே கலரை வச்சு தான் நம்ம ரன்னிங் ஒயர் கொண்டு வரோம். ஃபுல்லாக சுற்றி கொண்டு வரோம். இது ஃபுல்லாக பிங்க் கலர் ஒயர் எடுக்கிறீங்க. இது ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வரோம். மொத்தம் 23 லைன் நம்ம கொண்டு வரோம். 23 லைன் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும் நம்ம மடிச்சு தரோம். 23 லைன் இங்கேருந்து கொண்டு வரோம், அப்படியே சுற்றி கொண்டு வரோம். இங்கே வந்து ஒரு லைன் மட்டும் நம்ம மடித்து இந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த பேஸ் வந்து 11 ஒயர் போட்டோம் இல்லைங்களா, அந்த 11 ஒயரை மட்டும் உள்ளே சொருகி விடுறோம். ஒரு லைன் மடித்து சொருகிடுறோம் இந்த இடத்துல. அதேமாரி இந்த பக்கமும் மடித்து சொருகிடும். முடிச்சு சொருகினதுக்கப்புறம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம 1 2 3 4 5 6 7 லைன் நம்ம போட போகிறோம் ஒயிட் கலரில். ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம சொருகிறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த பக்கம் சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஒரு லைன் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் சொருகிறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணிடுறோம். இதே மாதிரி நம்ம 7 லைன் போடுறோம். 7 லைன் போட்டு ஒரு லைன் இதில் மடித்து சொருகிடுறோம். ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம மடித்து சொருகிறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் போடுறோம். 7 லைன் வந்து ஒயிட் கலரில் போடுறோம். ஒரு லைன் உள்ள நம்ம மடித்து சொருகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையோட பேஸ்கெட் இந்த ஃபினிஷிங் பண்ணாமல் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெல்க்ரோ வந்து நான் வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணி வெல்க்ரோ வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு பதிலாக ஈஸியான மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம ஒயரில் பின்னி இங்கேருந்து கொண்டு போய் இப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி நம்ம கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பூ அட்டாச் பண்ணி இந்த இடத்துல அந்த பூவில் கொண்டு வந்து நம்ம இப்படி மாட்டி விடுற மாதிரி மாட்டி விட்டுறலாம். என்கிட்ட வெல்க்ரோ இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வேஸ்ட்டு கிளாத்தில் இருந்ததை எடுத்து நான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. ஸோ அது நம்மளோட விருப்பம். நம்ம எந்த மாதிரி பண்ணுறோமோ அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஜிப் வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சொருகி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டிசைன் நம்ம கொண்டு வரணும். இங்கே வந்து பாருங்க மடித்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் ஒரு ஃபிட்டாக இருக்குது. நம்ம இந்த பேஸ்கெட் வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங்காக தெரியுது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம மடித்து நம்ம கட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலரில் ஒரு 6 அடி ஒயர் நம்ம எடுத்துக்கோங்க. தனியாக ரன்னிங் ஒயரில் இருக்குங்க, அதில் 6 அடி அளந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் சொருகி விட்டுரும். உள்ளே கொஞ்சம் சொருகி விட்டுட்டு இதில் ஒரு லைனாக இப்படி கட்டிட்டு வர மாதிரி தான் இப்படி வந்து அழுத்தி பிடிச்சி, இப்போ இந்த கார்னர் இருக்குங்களா, இந்த கார்னருக்கு நேராக இப்படி அழுத்தி பிடிச்சி இங்கேருந்து நம்ம கட்டிட்டு வரோம். இங்கேருந்து லைனாக கட்டிட்டு வந்து இதில் திரும்ப யூட்டன் அடித்து திரும்ப இங்கே வரைக்கும் வரும். திரும்ப இங்கேருந்து யூட்டன் அடித்து இது வரைக்கும் இது ஃபுல்லாக நம்ம கட்டுறோம். இது ஃபுல்லாக கட்டி முடித்து உள்ளே லாஸ்டிங் வரும்போது கொஞ்சம் பிட் ஒயர் வரும், அது வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க டைட்டாக. ஸோ இதே மாதிரியே இந்த பக்கமும் பண்ணுறோம். இந்த 2 பக்கமும் அதே மாதிரி 6 அடி ஒயர் எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு. எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த பையோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த லஞ்ச் பேக் அப்படின்றது அந்த லஞ்ச் பேக்கோட ஒரு லுக்கை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கைப்பிடிக்கலாம் மெஷர்மெண்ட்டில் கிடையாது. இந்த கைப்பிடி முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஒரு ஒயர் எடுக்கிறோம். ஒயர் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் வச்சு பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம லென்த்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுட்டு அதை 2ஆக மடித்து இதுக்குள்ளே கோர்த்து இந்த அளவுக்கு நம்ம விட்டுறோம். மொத்தம் நமக்கு உள்ளே இருந்து 4 ஒயர் நான் கொடுத்துருக்கேன் இப்படி ரவுண்டிங்க்கு.
4 ஒயர் கொடுத்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த முறுக்கு கை இப்படி ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டிசைன்லாம் சும்மா வேஸ்ட்டு துண்டு ஒயரில் ஒரு 2 அடி ஒயர் மட்டும்தான் எடுத்து இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் ஒரு 2 அடி 3 அடி எடுத்தேன். 3 அடி எடுத்து இதை செஞ்சேன். இது வேஸ்ட்டாக துண்டாக கிடக்கிற ஒயரை வச்சு நம்ம இந்த பூ செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பூ செய்கிறதெல்லாம் அடுத்து இந்த பக்கம் ஒரு பூ செய்யணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பேஸ்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.